ஐயா நான் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓய் ஷார்ட் சீட் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பண்ண கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் எட்மிட் பண்ணி ஓப்பன் பண்ண உங்களுக்கு பண்ண இதில் எப்போதும் ஷோக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் எல்லாமே பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அது நீங்கள் டோ பண்ணிக்கும். ஸோ அது எப்படி உங்கள் அட்மோஷனில் ஃபஸ்ட்டு பண்ணாக்க இன் பண்ணி நம்ம பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த டெஸ்ட்டை பண்ணிங்க கீழே போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலப்பேட் இதில் வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல திருப்பட்டின இருக்கா அது இங்கே செலப்பேட்டு கீழே பண்ணி ஃபாண்ட் இருக்கும் அதை பண்ணிங்க கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மட்டும் மேல் லெஃப்ட் சைடில் திருப்பட்டின கிளிக் பண்ண சைடில் பண்ண மொபைலில் டவுன்லோட் ஆகும். இதில் தான் நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபேல்கட்டாக இருக்கும் ஸோ அந்த ஃபேல்கட்டு நான் பண்ணாக்க போய்க்கிறேன் ஒரு 3-4 கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அது பண்ணாக்க எல்லாத்துக்குமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலப்பேட்டு மேலே சைட் நேருக்கு அது கிளிக் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்மோஸ்ஃபியர் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் போயிட்டு இந்த இன்புட்டை நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் அட்மோஸ்ஃபியரை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மட்டும் பண்ணாக்க உங்கள் அட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ரீஷாட்டே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்கோ ஸோ அந்த ஃபாண்ட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஸோ அப்படி உங்களுக்கு ஆட் ஆகலையா அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் பண்ணாக்க ஃபேஸ் கொடுத்தா மட்டும் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க இந்த லிரிக்ஸ் பண்ணாக்க ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த கலர் ஓகேனா இதை வச்சுக்கோங்க. இல்லை அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஸோ அந்த க்ரீன் கலர் டெஸ்ட் பாருங்கள் அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு கலர் ஃபில்டர் கொடுத்து இந்த இடத்துல பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது பண்ண உங்களுடைய விருப்பம் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க டெஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டில் பண்ணாக்க பிளாக் கலர் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனாக்க வச்சுக்கோங்க நீங்கள் யாரை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிங்களோ ஸோ அவங்களுடைய பிக்கு ஒரு பிளாக் அவுட்டில் பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ அது பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். புரியல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன் வாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போய்ட்டு செல்லுக்கிற ஃபஸ்ட்டு தரப்பு யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக் அண்ட் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக பண்ண சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் போய்ட்டு இந்த லிரிக்ஸ் பண்ண எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு பண்ணாக்க இந்த பிக்கு நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போய்ட்டு அஃபுட்குள்ளே போய்ட்டு ஆட் ஃபிட்டில் கலர் ரேட் இருக்குது அதை இங்கே கிளிக் பண்ணிக்கும். கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் சேச்சுரேட் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு சாண்டர் செட்டிங் கிளிக் போய்ட்டு இந்த சேச்சுரேட் மட்டும் பண்ணாக்க மேட்டர் வச்சுனாக்கா பிளாக் ஒன்லேயே சேஞ்ச் ஆகும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது கிளிக் போய்ட்டு ஜஸ்ட் வேலை மட்டும் லைட்டு கம்மி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிக்கோ டார்க்னஸ்மோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 50 ஒரு 20 வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதான் இப்போ பண்ணாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஆட் பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணாக்க முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் பண்ணாக்க நம்ம நார்மலாக போய் ஆட் பண்ணுறோம். பட் இதில் நீங்கள் ஆட் பண்ணுற பிக் பண்ணாக்க 4:5 பிக் அதை பண்ணாக்க இருக்கணும். ஸோ அது எப்படி எடிட் பண்ணுறோன்னு பண்ணாக்க பார்த்து வந்துடலாம். ஸோ அதுக்கு பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்பல்ஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு செல்லுகிற ஃபஸ்ட்டு தரப்பு யூஸ் பண்ணி உங்கள் பிக்கு அது மாதிரி பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலேஜ் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் கிரேஃப் ஃப்ரம் ஸ்பேஞ்ச் இருக்கா அது நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே பண்ணினாக்க இந்த பிக் பண்ணாக்க 4:5 கன்வெர்ட் ஆகும். இது நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே பண்ணாக்க 4:5 பண்ணி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் இன்புட் பண்ண அந்த ப்ரிஷ் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணாக்க முடிஞ்சா நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் பாருங்கள் அந்த லேரியை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் கொடுத்து ஸ்டார்டிங் கிளிக் போயிட்டு இப்போ நான் 4:5 பிக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியா ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க அந்த பிக் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போய்ட்டு மேலே ப்ளஸ் நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக பண்ணாக்க அந்த எஃபெக்டில் பண்ணாக்க இந்த பிக் அடையும்.
ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் இருக்கா, இதுலையும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ண இங்கே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த 2 இடத்துல வந்து பண்ண கேஃப் தான் இருக்கும். இப்போ நம்ம இது வந்து பண்ண ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, முன்னாடி நம்ம ஆட் பண்ண 2 பிக்கை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து நெக்ஸ்ட் கேஃப் இருக்கா கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துட்டா ஜஸ்ட் மேலே ஆட் ஆயிரும். இது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணோம். ஸோ இது வந்து பண்ண கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த ஸ்பீட் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். அது வந்து கட் டைம் எத்தனை நேரம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலர் ஃபுட்டு ஸ்டார்ட் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி இன்னொரு 4:5 பிக்கை வந்து பண்ணாக்க இந்த செலக்ட் போயிட்டு மேலே % கொடுத்தா மட்டும் போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க செகண்ட் பிக் இருக்குது, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து காப்பிலே கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் கேஃப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கட்டான டெஸ்ட்டு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக வச்சுனாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்பீட் ஐக்கன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணிய இன்னொரு பிக் வந்து பண்ணுங்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்து ஆட் ஆகிடுச்சா? ஸோ நம்ம லிக்ஸுக்கு வந்து பண்ணாக்க அப்புறம் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு கிரீன் கலர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ண அடுத்தடுத்த லேயரில் வந்து பண்ண கேஃப் தான் இருக்கும். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டோட்டலாக பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் இருக்கும், அதிலே நீங்கள் கில் பண்ணுறீங்க, இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து நெக்ஸ்ட் கேஃப் இருக்குது அங்கே போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சிலே கொடுத்து வச்சு ஆட் ஆகும். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டிஸ்ட்ரிக் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்த 2 பிளேஸ் கேஃபாக இருக்கா, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கிரீன் கலர் நம்ம கிளிக் பண்ணுறோங்க, இந்த கடஃபின்ற கொடுத்து ஸ்டார் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ண பிக்கஸால் போயிட்டு மேலே % கொடுத்தா மட்டும் போதும். ஓகே. ஸோ இது சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்த ஒரு 3 கிரீன் கலர் இருக்குன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட்டு அதில் வந்து பண்ண இங்கே பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க லிக்ஸ் போய்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கு கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. ஸோ நான் வந்து பண்ண டெஸ்ட் வந்து பண்ணாக்க ஒயிட் அண்ட் வந்து பண்ணாக்க கிரீன் கலர் மாதிரி வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போய்ட்டு கலர் ஃபில்லில் போய்ட்டு இந்த ஒயிட் கலர் பதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து பண்ண ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டில் வந்து பண்ணாக்க சென்டரில் வந்து பண்ண மூவ் பாருங்கள் க்ரீன் கலர். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் ஒரு எஃபெக்ட் இருக்கா அது கில் பண்ணிக்கங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கி இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இருக்கா, ஸோ இதுக்கு பதிலாக நான் வந்து பண்ணாக்க ஒரு ப்ளூ கலர் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறப்பாருங்க. ப்ளூ கலர் நான் செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் அப்படியே இங்கே கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இன்னொரு கலர் இருக்கும் க்ரீன் கலர், அதையும் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன கலர் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இன்னொரு கலர் வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா ஸோ அது வந்து பண்ணது கட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான். ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எந்த டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.